இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சென்னை போலீஸ் மியூசியம்ல இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பாக்குறதுலாம் பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல யூஸ் பண்ண அந்த கேமராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ரொம்ப பழமையான கேமரா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த காலத்துல எப்படி பயன்படுத்திருப்பாங்க புகைப்படம் எடுப்பதற்கு, அதுவும் போலீஸ்ல குறிப்பா குற்ற செயல்களை கண்டுபிடிச்சதுக்கு, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்க வந்து கேமரா எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேமரா எல்லாம் இங்க வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தடயவியல், அதே மாதிரி விரல் ரேகை அறிவியல்வதற்கான பல்வேறு விஷயங்களை இங்க வச்சிருக்காங்க. இதுவும் பார்ப்பதற்கு ரொம்பவே இதா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றே சொல்லலாம். இங்க வந்தீங்கன்னா இதை பத்தின நிறைய விளக்கங்களும் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்ப நம்ம சென்னையில அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா அங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரியும், அவங்க வீட்டோட டிவி, சோஃபா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம், ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா சென்னையில ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போனீங்கன்னா சும்மா சென்னையோட சிட்டியே பாக்குற அளவுக்கு வச்சிருக்காரு, அதுவும் 3 மினி ரயில்களோட. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத இப்ப பாத்துடலாமா? சென்னை ஆழ்வார்பேட்டையில சுந்தரம் என்ற ஓய்வு பெற்ற பொறியாளர் தனது வீட்டில வந்து உண்மையாகவே ரயில்கள் எப்படி இயங்கும் அப்படின்றத தத்ரூபமாக மினி ரயில்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக இதை வந்து காட்சிப்படுத்துறாரு. அதாவது பாத்தீங்கன்னா நவராத்திரி போன்ற முக்கியமான விழாக்களின் போது சிறுவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக இதை வந்து அப்படியே வடிவமைத்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் இருந்து தற்போது வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில், அதே போன்று பில்லர்கள் என பலதையும் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காரு. அதாவது நீராவி என்ஜின், அதாவது பழைய காலத்தில் முதலில் ஓடப்பட்ட அந்த நீராவி என்ஜின் வந்து எப்படி ஓடும் அப்படின்றதையும் தத்ரூபமாக வைத்திருக்கிறார். அதே போல அந்த காலங்கள்லாம் வந்து நிலக்கரியை பயன்படுத்தி தான் நீராவி மூலமாக ரயில்களை இயக்குவார்கள். அதே போன்று பாத்தீங்கன்னா 80ஸ்ல இருந்த ரயில் வந்து திருப்புவாங்க. அந்த காலத்துல வந்து ரயில் வந்து 2 புறமும் இன்ஜின் இருக்காது, இந்த நீராவி இன்ஜின் வந்து திருப்பக்கூடிய வசதி. அதே போல டிராக், இது போன்ற பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேனா, நம்ம தூக்கி போடுற வேஸ்டா போற பேனாவில வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதாவது வந்து இது நோ காஸ்ட் லோ காஸ்ட், அதாவது வந்து எந்த பொருளையும் அதிகமா செலவு கொடுத்து வாங்காம வாங்க வேண்டிய பொருளை மட்டும் வாங்கி வீட்டில் பயன்படுத்தி வெளியில் போடக்கூடிய பொருட்களை வந்து இவர் வந்து ஒரு இன்ஜினியர்ன்றதுனால இவரே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காரு. நான் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி மெட்ராஸில் பிஇ மெக்கானிக்கல் பண்ணேன். அது 1976 பண்ணேன். அதுக்கப்புறம் யூஎஸ் போய் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினேன். எனக்கு இந்த ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்தது. எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் ரயில்வேல இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரயில்வே காலனிலேயே வாழ்ந்ததுனால, ஸ்டேஷன் கிட்ட இருந்ததுனால இந்த ரயில்வே ஆர்வம் வந்தது. ஸோ சின்ன வயசில் கார்ட்போர்ட் மாடல்லாம் பண்ணின்னு இருந்தேன். ஏன்னா அப்போ நிறைய வசதி இல்லை இந்த மாதிரி லே அவுட் பண்ணுறதுக்கு. ஆரம்பிச்சேன். அதை ஆரம்பிக்கும் போது 6 அடி 4 அடிக்கு ஒரு லே அவுட், சின்ன லே அவுட் ரவுண்டா போற மாதிரி பண்ணேன். அப்புறம் அதை வந்து 10x4 லே அவுட் ஆக்கினேன். அந்த 10x4 லே அவுட் ஆக்கின போது தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன்க்ளூட் பண்ணேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒவ்வொரு என்ஜின்லயும் ஒரு லோக்கோமோட்டிவ்லயும் சிப்பு பொருந்திருக்கும். அந்த சிப்பில் வந்து கோடு இன்டியூஸ் ஆகும். ஸோ எந்த கோடு கொடுக்குறோமோ அந்த ட்ரெயின் ஒண்டி வரும், அதுதான் டிஜிட்டல். அப்புறம் 2012-2014 கம்ப்யூட்டரைஸ் பண்ணேன். அண்ட் மேலே சென்னை மெட்ரோ, அது எல்லாரும் வந்து கேட்டாங்க, சார் சென்னை மெட்ரோ பண்ணலையான்னு. ஸோ அதை சேலஞ்ச் ஆகிடுச்சு, சென்னை மெட்ரோ பண்ணேன். இது வந்து ஒரு சிட்டி சென்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே ஹவுசஸ், பில்டிங்ஸு, இங்கே மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஷாப்பிங் சென்டர், இங்கே வந்து ஓடியன் தியேட்டர், அந்த மாதிரிலாம் பொருந்திருக்கு. இங்கே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வேற இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க வந்து ஷாப்பிங் சென்டர், இங்க ஹோட்டல், அப்புறம் அங்க பெட்ரோல் பம்பு, சர்ச் எல்லாமே. பெரும்பாலும் ஒரு சிட்டி எப்படி இருக்குமோ அதை வந்து இங்க பொருந்தி இருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரயில்வே யார்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இங்க வந்து லோடிங் அன்லோடிங்க்கு, இங்க வந்து டர்ன் டேபிள் ஃபார் ஸ்டீம் இன்ஜின், இது இன்ஜின் ஷெட்டு, இது வாட்டர் டேங்க். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து கையால பண்ணது.
பிளாஸ்டிக் வச்சு டிராயிங் போட்டு அந்த டிராயிங்ல பிரகாரம் இந்த பிளாஸ்டிக் வெட்டி இந்த பிரிட்ஜை பண்ணுது. நிறைய எல்டர்ஸும் வந்து பார்க்குறாங்க. இதனால என்னுடைய ஸ்கில்லு என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ண முடியாது அடுத்தவங்களோட. அதுதான் இதில் மெயின் பெனிஃபிட். அனைத்து விஷயங்களையும் ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் ஒரு அறிவியல் பூர்வமாக மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடமாகவும் இந்த இடம் விளங்குகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். தமிழ்நாட்டோட 3வது டைட்டில் பார்க்கான சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபுரம்ல சுமார் 275 கோடியில அங்க வந்து சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை பத்தின பல்வேறு விஷயங்களை நம்ம சென்னையில ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை நாளை மறுநாள் சிஎம்ஓ வந்து திறந்து வைக்க போறாரு. அதை பத்தின இப்ப பார்க்கலாம். நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையோட நிறைய விருதுகள்லாம் வழங்கின இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா காவல்துறையில மிகுந்த சிறந்த படைப்புகளை செஞ்சவங்களுக்கு, வீரதீர செயலை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்குலாம் விருதுகள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விருதுகளை தான் இங்க வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க. பல்வேறு மெடல்கள் வந்து வச்சிருக்காங்க. முதலமைச்சரால அவங்க வாங்கின அந்த பதக்கங்கள்லாம் இங்க வந்து வச்சிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள் தான் வந்து இந்த பகுதியில் இருக்கு. அதே மாதிரி காவல்துறையில இன்னும் என்னென்ன சிறப்புமிக்கல் அவங்க செயல்பாடு அவங்க செஞ்சிருந்தாங்க, அவங்க புத்தகம்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது போன்ற புத்தகங்களும் வந்து இங்க நிறையவே காட்சிக்கு வச்சிருக்காங்க.